வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நடுவில் கொஞ்சம் வெளியூர் ப்ரோக்ராம்லாம் இருந்ததால் ஒரு 10 நாளைக்கு என்னால் போட முடியல. மீண்டும் ஒரு ஆய்வு ஜாதகம், கணவன் மனைவி ஜாதகம். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. இந்த பெண் 2-3 குழந்தைகளுக்கு தாயானவர் கணவனையும் குழந்தைகளையும் கைவிட்டு வேறு ஒரு ஆடவருடன் சென்று விட்டார். காரணங்கள் பல இருக்கலாம். ஆனால் அந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்கிறது என்பதுதான் உண்மை. எஞ்சான் உடம்பிலே ஒரு ஜான் மலம் உண்டு. அது நம்மளுடைய ஆய்வு நோக்கம் அது அல்ல. நாம் பார்க்கறது என்ன காரணத்தினால ஜாதகத்திலே கிரகங்கள் எவ்வாறு வேலை செய்திருக்கிறது, பொருத்தங்கள் இவர்கள் போட்ட விதம் என்ன, எவ்வாறான பிரச்சனைகள் கொடுப்பினைகள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக மாணவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய நோக்கத்திற்காக நாம் இதை வெளியிடுகிறோம். 27/9/1971 மாலை 6 மணி விழுப்புரம் மாவட்டத்திலே பிறந்தவர். இவர் பிறந்த நட்சத்திரம் மூலா நட்சத்திரம். தற்போது இவருக்கு ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது. 53 வயது ஆகிவிட்டது. ராகு திசையிலே சனி புத்தி போய்கொண்டிருக்கிறது. 11ஆம் பாவத்திலே ராகு இருக்கிறார், சனி 3லே இருக்கிறார். ராகு இங்கே திருவோண நட்சத்திர சாரம் பெற்றிருக்கிறார். சனி ரோகிணியிலே இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு சம்பவம், மனைவி இவரை விட்டுவிட்டு சென்று விட்டார். குழந்தைகளோடு இவர் தனியாக இப்பொழுது வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார். ஜாதகத்தை பாருங்க. அதே போல மனைவி ஜாதகத்தை பக்கத்திலே போட்டிருக்கேன். ஏன் பக்கத்திலே போட்டிருக்கேன்னா, கம்பேரிசன் அப்பதான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இதுக்கு இது எப்படி இருக்குங்கிறத மேட்சிங் போடும்போதும் இந்த மாதிரி கம்பேரிசன் போடும்போதும் கணவன் மனைவி ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது பக்கம் பக்கமாக போட்டு பண்ணணும். அப்போதான் ஆய்வு தெளிவாக இருக்கும். இந்த பெண் ஜாதகத்தை பாருங்கள். மனைவி ஜாதகம் 17/6/1985 பிறந்தவர். 12:24 PM. இவரும் இது பக்கத்து மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கடலூர். இவர் பிறந்த லக்னம் பாருங்க, கன்னி. அந்த ஆண் பிறந்த லக்னம் என்ன? மீன லக்னம். இப்போ லக்னம் ஒன்றுக்கு ஒன்று பாதகம். அதனால் முதல் பாயிண்ட் லக்னத்தை பாருங்கள், சந்திரனையும் பார்க்கணும். சந்திரனே இங்கே சஷ்டாஷ்டகமாக இருக்காரா இல்லையா? இந்த பெண்ணு பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். அவங்க தாராபலம்லாம் எதுவுமே பார்க்கல. ரோகிணிக்கு அது என்னவா வந்துடுங்க, சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலா நட்சத்திரம். அதனால் ஒன்றுக்கு ஒன்று இங்கே மேட்சிங் சரியில்லை. இவங்க எதையுமே பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வயசு வித்தியாசம் வேறு அதிகமாக, 15 வயசு வித்தியாசம். இந்த பெண்ணுக்கு வேறு வழி இல்லாமல் கஷ்டகாலம், கஷ்ட ஜீவனம். சின்ன வயசுலேயே இவருக்கு திருமணம் முடித்து விட்டார்கள். நல்ல கிரகங்கள் வேலை செய்யும் சொல்கிறோமா இல்லையா? கிரகங்கள் அப்படி தான் வேலை செய்யும். இவருக்கு 50 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது. இவருக்கு அந்த இயலாமை என்கிற தன்மை ஏற்பட்டு விட்டது. இந்த பெண்ணுக்கு சின்ன வயசு, அதனால் வேறு ஆடவரோட போயிடுச்சு. சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்குது. சுக்கிரன் அங்கே 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். ராகு சேர்க்கை பெற்றிருக்கிறார். சந்திரனை நோக்கி போகிறார். சுக்கிரன் எப்பயுமே சந்திரனை நோக்கி போனால் இந்த மாதிரி பிரச்சனைகள், பிரிவினைகள், மன வாழ்க்கையிலே சிக்கல்கள் உண்டு. இந்த ஆணினுடைய 7 புதன். முதல்ல அந்த இதெல்லாம் பார்த்துருங்க. கொடுப்பினையெல்லாம் எப்படி இருக்குது ஆணுக்குன்னு பார்க்கலாம், பெண்ணுக்கும் பார்க்கலாம். 7ஆம் அதிபதி பாவகிரகங்களை தொடக்கூடாது, பாவகிரக தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடாது. 7ஆம் பாவத்தை கேது பார்க்கிறார், 5லே இருந்து பார்த்து விடுகிறார். அங்கே 3 கிரகங்கள் மாட்டி கொண்டு விட்டது. 7ஆம் அதிபதி அங்கே மாட்டிட்டார். புதன் உச்சமாக இருக்காருன்னு சொல்லுவோம். 7 உச்சம், ஆக ஓகம்லாம் சொல்லுவாங்க.
ஏழாம் அதிபதி இங்கே சூரியன் சாரம் பெற்றிருக்கிறார். தனக்கு விரையாதிபதி சாரம். 7 கூடையவர் 6 கூடைய தொடர்பு வரும்போது 7 6 தொடர்பு 7ஆம் பாவத்துக்கு விரைபாவமாக அது 7ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த 7 கூடையவர் வாங்கின சாரமே சூரியன் சாரம் உத்தரம் வாங்கியிருக்கார். சூரியனை போய் தொடர்றார். அப்போ 6ஆம் அதிபதி சாரம் பெற்று 6ஆம் அதிபதியை போய் தொடக்கூடிய ஜாதகம், அதாவது 7 கூடையவர். அதுக்கப்புறமா நல்ல கிரகம் இருக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவர், 8 கூடைய ஆதிபத்தியம், அவரை போய் தொடர்றார். 10ஆம் குறைக்கு சனி ஒரு திரிகோணத்திலையும் செவ்வாய் ராகு ஒரு திரிகோணத்திலையும் இருக்கு. இந்த மாதிரி திரிகோணத்திலே பாவகிரகங்கள் புதன் போய் தொடக்கூடியது அடுத்தடுத்து 2 பாவகிரகங்களை தொடுகிறது. இவ்வாறாக இந்த 7 கூடிய கிரகம் பாவகிரகங்களை நோக்கி செல்வதும் திரிகோணத்திலே பாவகிரகங்கள் மற்றும் கேதுவனுடைய தொடர்பு இங்கே ஏற்பட்டிருப்பதும் இந்த ஆணுக்கு இந்த புதன் வழியாக, அந்த களத்திரத்தின் வழியாக, உச்சமாக இருக்கக்கூடிய அந்த புதனின் வழியாக ஒரு விரயத்தையும் ஒரு பிரிவினையும் ஒரு அவமானத்தையும் இங்கே ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. சந்திரன் ராகு எப்பயுமே மோசமான காம்பினேஷன். இங்கே சந்திரன் ராகு சேர்க்கை இல்லை. ஆனால் இந்த சாரம் பெற்ற கிரகம் திருவோணம் சாரம் பெற்ற ராகு அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் அதனுடைய இன்னொரு திரிகோணம், அந்த 3மே வேலை செஞ்சிருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ரோகிணி, ஒரு பக்கம் அஸ்தம், 3மே சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு. நாடி முறைப்படி மிகச்சரியாக இந்த திசாபுத்திகள் இங்கே பொருந்தி போகிறது. அடுத்து மனைவின் ஜாதகத்திலே கொடுப்பனையை பார்க்க வேண்டும். 7ஆம் அதிபதி நீசமாக இருக்கார். ஒரு குறையுள்ள இடத்துல மனைவி இந்த ஆணை கட்ட வேண்டும். அந்த குறை ஏற்பட்டிருக்கிறது. வயது வித்தியாசம் ஒரு குறை. அவருக்கு உடலிலே ஒரு பின்னம் உண்டு, அதுவும் ஒரு குறை. அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிபதிக்கு அப்புறம் முன்ன பின்ன கிரகம் இல்லை. போய் பார்க்கக்கூடிய தொடக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்களாக இல்லை. 2 கட்டம் காலியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தனித்து விடப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மேலும் இங்கே சுக்கிரன் ராகு சேர்க்கை என்று ஆரம்பத்திலே சொன்னேன். சனி அதை பார்க்குற 2ஆம் பாவத்தில் ராகு கேது, அந்த கேது 2ஆம் பாவத்திலே இருப்பது என்பது குடும்பத்திலே கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பிரிவினை ஏற்படுத்தி விட்டு தான் போகிறது. இந்த பெண்ணுக்கு குரு திசை பாதகாதிபதி நீசமாக இருந்து திசை நடத்துகிறார். அவர் இங்கே மீண்டும் அவர் சந்திரன் சாரமே பெற்றிருக்கிறார் திருவோணத்தில். இந்த கர்மா என்று சொல்லும்போது திருவோணம் திருவாதிரை எல்லாம் சுக்கிர கர்மாவை வெளிப்படுத்தும். அதனால் இந்த பெண் ஜாதகத்திலே சுக்கிர கர்மா அளவுக்கு அதிகமான வலிமை பெற்று சுக்கிரன் 8லே மறைகின்ற காரணத்தினாலே அதனுடைய அந்த உடல் தேவைகளுக்காக அந்த சுக்கிரன் ராகு என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய காம்பினேஷன் இருக்கிற காரணத்தினாலே நம்மளால தான் யாரையும் இண்டிவிஜுவல் நம்ம குறை சொல்றதில்லை. கிரகங்கள் வேலை செய்யுது, அவ்வளோதான். இந்த மாதிரி வேலை செய்து இந்த பெண்ணுக்கு இந்த ஆணினாலே பிரயோஜனம் இல்லை என்கிற ஒரு காலகட்டம் வரும்போது தூக்கி போட்டு விட்டு வேறொரு ஆணை தேடி குழந்தைகளையும் விட்டு விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு இது அந்த சுக்கிரன் 8லே இருந்து புத்தியை நடத்தி கொண்டிருக்கிறார். பார்த்தா தெரியும். 8ஆம் பாவம் தாம்பத்தியம் மர்மஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் அங்கே போய் நின்னது கடுமையான தோஷம். சுயச்சாரத்திலே இருக்கிறார். பரணி நட்சத்திர சாரம். சனியினுடைய பார்வையிலே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் சனி இங்கே பாதகாதிபதி குரு, சனிக்கு சாரம் கொடுத்தவர் குரு நீசமாக இருக்கிறார். இப்படியெல்லாம் எடுக்க வேண்டும். அதனால் இந்த சுக்கிரன் சந்திரனை நோக்கி செல்வதும் சுக்கிரன் ராகுவோடு இருப்பதும் இந்த பெண் தனக்குத்தானே மண்ணை வாரி போட்டு கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் வேறொரு துணையை தேடிக்கொண்டு போய்விட்டார். ஏதோ ஒரு வகையிலே பிரிவினையை அது செய்துவிட்டது. நாம் பார்க்கும்போது அந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். சுக்கிரனும் செவ்வாயும் காலபுருஷனுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த பெண் ஜாதகத்திலே லக்னாதிபதி புதன் திருவாதிரை சாரம் 10லே இருக்கிறார். 7ஆம் அதிபதி குரு
திருவோணம் சாரம். அவர் 5லே இருக்கிறார். நீசமாக இருக்கான்னு சொல்லிடுவாங்க. அது நீசம் வந்து முக்கியமான காரணமே கிடையாது. நீசம் வந்து வேற தன்மைகளை தரும். பிரிவினைக்கு அது காரணம் அல்ல. இங்கே லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் வேதை நட்சத்திரம் என்று சொல்லப்பட்ட திருவோணத்தில் ஒரு ஆளும் திருவாதிரையில் ஒரு ஆளும் இருக்கக்கூடாது. இந்த பெண்ணோட கொடுப்பினையே அதுதான். இந்த பெண் இத்தனை நாள் வந்து இவரோடையும் வந்து மகிழ்ச்சியாக இல்லை, சண்டை சச்சரவு சதா பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆணினுடைய செவ்வாயை பெண்ணுடைய செவ்வாய்க்கு பொருத்தமாக பார்க்க வேண்டும். நான் பலமுறை பல இதில் சொல்லியிருக்கேன். ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டகம். அதே போல வேதை நட்சத்திரம். இதுவும் பாருங்க, இந்த ஆணுக்கு செவ்வாய் திருவோணம் வாங்கியிருக்கு, இந்த பெண்ணுக்கு செவ்வாய் திருவாதிரை. முடிஞ்சு போச்சா? கடுமையான வேதையை செய்வதாக இருக்கிறது. செவ்வாய்க்கு செவ்வாய் பொருத்தம் போடுங்க. சந்திரனுக்கு சந்திரன் போடுறது சரி, போட வேண்டாம்னு சொல்லலை. இங்கே சந்திரனுக்கு சந்திரனே எப்படி இருக்கு? லக்னத்துக்கு லக்னம் பாதகமாக இருக்கு, சந்திரனுக்கு சந்திரன் 6-8 இருக்கு. முடிஞ்சு போச்சு. செவ்வாய்க்கு செவ்வாய் வேதை 1:1 6-8. இந்த ஆணுடைய கொடுப்பனையும் அங்கே சரியில்லை. செவ்வாய்க்கு சுக்கிரன் திரிகோணமாக தெரியும், ஆனால் வந்து பாவக மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வந்து 210 டிகிரி தாண்டிடுச்சுன்னா 8ஆம் பாவம் வேலை செய்யும். கணக்கு போட்டு பார்த்தா அப்படி தான் வருது. அப்போது செவ்வாய்க்கு சுக்கிரன் 6-8 வேலை செய்திருக்கிறது என்கிற கணக்கு தான் இங்கேயும் வருகிறது. அப்போ ஆண் பெண் 2 பேருக்குமே கொடுப்பினை என்பது சரியில்லை, பிரிவினையை நோக்கி செல்லக்கூடியது. அந்த குறிப்பிட்ட தசாபுத்தி வரும் வரை அது காத்திருக்கிறது. காத்திருந்துட்டு என்ன பண்ணிடுதுங்க? ஒரு சம்பவத்தை நடத்தி விடுகிறது. நமக்கு முன்னே நம்ம நேரம் போய் நின்றுடும். அதனால் இந்த மாதிரி ஜாதகங்களை பொருத்தம் போடும்போது மிகவும் உஷாராக போட வேண்டும். அது கண்ணை கட்டிவிட்டு நம்முடைய கண்ணையெல்லாம் அது கட்டிட்டு என்ன பண்ணிடும்? அது கையை பிடிச்சி கூட்டு போகும். விதி என்பது வலியது என்பதற்கு இது ஒரு முக்கியமான உதாரண ஜாதகம். அது திசாபுத்தி காலகட்டங்கள் வரும் வரை அந்த சம்பவத்தை நடத்துவதற்காக காத்திருந்து விட்டு சரியான காரணம் வரும்போது, சரியான நேரம் வரும்போது, கோச்சாரத்திலும் திசாபுத்தியிலும் கிரகங்கள் சாதகமாக வரும்போது அந்த பலன்களை செய்துவிடும். அதனால் இது ஒரு முக்கியமான உதாரண ஜாதகம், குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறாக சிறப்பாக பலன்களை நாம் எடுக்க முடியும் இந்த முறையிலே என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம். நமஸ்காரம்.